நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு பாரதி அவர்கள். சார் வணக்கம். அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய இந்த இடைக்கால தடை மற்றும் கேள்விகளை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, உச்சநீதிமன்றம் சரியான நேரத்துல சரியான முடிவு எடுத்திருக்காங்கன்ற மாதிரி பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு டாஸ்மாக்ல நடக்கக்கூடிய அமலாக்கத்துறை என்பது ஒருதலை பட்சமானது. இது வெறுமனே ஊழலை ஒழிக்க வந்த செயல் மாதிரி இது இல்ல. ஏன்னா அமலாக்கத்துறை இந்தியா முழுக்க வேற வேற நடைமுறையில் இருக்காங்க. அமலாக்கத்துறை ஒரு இண்டிபெண்டன்ட், ஒரு தன்னிச்சையானது. ஆனா அதற்கு மாறா இன்னைக்கு ஒன்றிய அரசனுடைய அவர்கள் மாநில அரசாங்கத்தை மிரட்டுறதுக்கும் மற்றதுக்கும் பயன்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. எப்படி ஆளுநர்களை வச்சு அரசாங்கத்தினுடைய மாநில உரிமை பறிக்கிறாங்களோ அது போல விஷயமா இருக்கு. இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா, 2016 இருந்து 21 நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள் சம்பந்தமா தான் விசாரணை கொண்டு போக பாக்குறாங்க. ஆனா அதே நேரத்துல பெண் ஊழியர்களை துன்புறுத்துறது, 3 நாள் விசாரணையில அவங்க நகர விடாம வச்சிருக்கிறது, அப்புறம் எம்பியினுடைய அவங்க வீட்டுல போய் அவங்க இளையருக்கு தொடர்பு இருக்கின்ற மாதிரி கொண்டு வர பாக்குறது, குடும்பத்தினரை அச்சுறுத்துவது, அதிகாரிகளை தொடர்ந்து 8 முறை பெண் அதிகாரி உட்பட அதிகாரிகளை தொடர்ந்து விசாரணை இந்த பயில அழைச்சி துன்புறுத்திட்டே இருப்பாங்க. அவங்க எதிர்பார்க்கறது வேறையா இருக்கு. எதிர்பார்க்கறது வேறனா எப்படியாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களை எப்படியாவது தொட முடியுமா, கைது செய்ய முடியுமா, தமிழ்நாட்டை கண்ட்ரோல் எடுக்க முடியுமான்ற நடவடிக்கை தொடர்புடைய மாதிரி இருக்கு. ஏன்னா மகாராஷ்டிரால அஜித் பவாருக்கு வேற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அமலாக்கத்துறை பேப்பரே காணுன்றாங்க. அங்க ஊழல் சம்பந்தமா இருக்கக்கூடிய பேப்பர் காணுன்றாங்க. கூட்டணிக்கு போயிட்டா துணை முதல்வர் ஆயிட்டா அதுக்கு வேற நடவடிக்கைன்றாங்க. தமிழ்நாட்டுல வேறு விதமான இனி கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னா மாநில உரிமைகளை பறிப்பது, மாநில உரிமைகளை பறிப்பதுன்றது இன்னைக்கு மிக்க நன்றி திரு பாரதி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு